18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு துணையா இருப்பேன்ற நம்பிக்கையோடு தானே இந்த எண்ணெய் தொட்டாய். நாளைக்கு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில பல அதிசயங்கள் நடக்கதான் போகுது. அது என்னன்றதையும் இன்று இரவே உனக்கு தெரியப்படுத்துவேன் என் தங்கமே. என்னென்ன நடக்க போகுதுன்றதையெல்லாம் இன்று இரவுக்குள்ளாகவே நான் உனக்கு சொல்லிடுறேன். இந்த எண்ணானது உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது. இப்போது நீ தண்ணீரை இழந்து தடுமாறி நிற்கிறதும் கஷ்டங்களை நினைச்சு கலங்குறதும் குழம்புவதும் எல்லாமே தெரிஞ்சதால தான் உன்னை உயர்த்தி பிடிக்கிறதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். நீ தன்னம்பிக்கை இழந்து யாரிடமும் கையேந்தி நிற்கும் சூழ்நிலைய நான் உருவாக்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே. கூடிய சீக்கிரம் உனக்கான வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக ஆக்கதான் போறேன். சில பேருக்காக நீ எவ்வளவோ ஆதரவா நின்று சண்டை போட்டு பேசியிருக்க, போராடி இருக்க. ஆனா யாருமே நீ செஞ்ச நன்றியை கொஞ்சம் கூட நினைவுல வைக்காம உன்னை விட்டு விலகி போனாங்க தானே. இனிமேலாவது உன்னை விட்டு விலகி போனவங்களையும் உன்னை புரிஞ்சிக்காம போனவங்களையும் நினைக்கிறத விட்டுட்டு உன் கூட இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோட மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல கவலைகள் அர்த்தமற்றதாக தான் இருக்குதுன்னு இப்போதாவது நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. வாழ்க்கையை கொண்டாட வேண்டிய நேரத்துல கொண்டாடணும். அதை விட்டுட்டு கவலைங்கிற சிறைக்குள்ள உன்னை நீயே அடைச்சு வைக்காத. கவலைகளை தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு. உன் மனதின் இறுக்கங்களை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை விலை உயர்ந்த பரிசாக உன் வாழ்க்கையில கொடுக்க தான் போறேன். நல்ல நினைவுகளையும் நல்ல ஞாபகங்களையும் எப்போதுமே உன் கூட வச்சுக்கிட்டு சிரிச்ச முகமா புன்னகை முகமாக நீ எப்போதுமே இருக்கணுன்றதுதான் இந்த கருப்பசாமியின் ஆசை. அப்படி உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைச்சு தர நான் தயாராயிட்டேன். இந்த வருஷத்துல பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை என் துணையோடு நீ நடத்தி கொள்வதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மனசு வச்சேனா ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி விடுவேன். நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களிலும் நன்மைகளை நான் தருவேன் என் தங்கமே. உனக்கு எடுக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் நின்று உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பதும் உன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோட தைரியமா தலை நிமிர்ந்து இருக்க பழகு. நீ வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தாலும் என்னை இழக்கும்படியோ என் மேல நம்பிக்கை இழக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். நீ இழந்தது எதுவும் உன்னுடையது கிடையாது. உனக்கானதை நீ எல்லா வகையிலும் பெற்றே தீருவாய். நீ மகிழ்ச்சியோட சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சு தான் வந்திருக்க. எப்போது எனக்கான ஒரு விடிவு காலம் வரும்ல ஏக்கத்தோடு தானே காத்திருக்க. நீயே அதிசயப்படக்கூடிய வகையில எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை தரப்போறேன். உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். இன்னும் நீ நல்லா வாழ்றதுக்கும் இன்பமா வாழ்றதுக்கும் சில நாட்கள் தான் காலம் இருக்கு. பொறுத்திருந்தீனா எல்லா சந்தோஷங்களையும் மிக சிறப்பாக பெற்று நீ நிம்மதியாக வாழுவாய் என் செல்லமே. எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும், எந்த இடத்துல மௌனமா பொறுமையா இருக்கணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ தெரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு உண்டான ரகசியமும் இதுதான். எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எங்க பேசாம இருக்கணும், எங்க எதை செய்யணும், எங்க எதை செய்யக்கூடாதுன்ற இந்த புரிதல்கள் தான் வாழ்க்கையை பக்குவமாக நீ வாழ்வதற்கான ரகசியம். இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக தான் இருக்க போது. நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்னால உன்னை ஜொலிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் இதயத்துல போட்டு சுமந்துக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் அனைத்துமே காணாம போய் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும். என்னதானே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? தூங்கும்போது என்னை நினைச்சுக்கிட்டே தூங்கு. நீ நிம்மதியா தூங்கு.
நாளைக்கு நடக்க போறது என்னன்னு நான் உனக்கு உணர்த்துவேன் என் தங்கமே. வாழ்க்கையில உன்னை விட்டு போன உறவுகளையும் பொய்யான மனிதர்களையும் மறுபடியும் மறுபடியும் நீ யோசிக்கவோ நினைக்கவோ அவசியம் இல்லை. ஏன்னா இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே என்னுடைய செயல்தான். இனி நடக்கப் போவதையும் இந்த கருப்பசாமியின் அருளால் நல்லதாக உனக்கு நடத்தி முடிப்பேன். வீணான குழப்பமோ கவலையோ உனக்கு வேண்டாம். உன் கர்ம வினைப்படிதான் இப்போதும் உன் வாழ்வில் நல்லதை நடத்த போறேன். எல்லாத்தையும் முடிச்சு எப்போ சந்தோஷம் வரும் காத்துக்கிட்டு இருக்க உனக்கு நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையவே மிக சிறப்பாக அமைச்சு தருவேன் என் தங்கமே. நீ யாரை நேசிக்கிறியோ அவங்கள உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதும், நீ யாரை நம்பி வாழ்றியோ அவங்களுக்காகவே உன்னை இருக்க விடாமல் செய்கிறதும், உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ நல்லது செஞ்ச மனிதர்களே நீ உன்னை வெறுத்து போகும் அளவுக்கு உனக்கு கெடுதல் செய்வதும்னு எத்தனையோ கஷ்டங்களை நீ பார்த்துட்ட. இருளில் இருப்பது போலவும் உன்னை சுற்றி இருக்க எல்லா கதவுகளையும் மூடி வைப்பது போலவும் கூட நீ துன்பங்களை கஷ்டங்களை தனியாகவே அனுபவிச்சிட்ட. அதனால தான் இப்போது என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்துறதுக்காக இந்த கருப்பசாமி ஓடி வந்திருக்கேன். உன் மன உளைச்சலை போக்கி உனக்கான மன அமைதியை தருவதற்காக நான் வந்த பிறகு இனிமே நீ கவலை கொள்ளவே கூடாது. உன் மன வேதனைக்கெல்லாம் மருந்தாக நான் எப்போதுமே இருப்பேன். நீ விரும்பியபடியே உனக்கான விஷயங்களையே உனக்கான வரமாக அள்ளித் தருவேன். நீ எப்போதும் யாரையும் அழிக்கணும் கெடுக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கிக்காத. உனக்கு யாரு கெட்டதே செஞ்சிருந்தாலும் யாரையும் பழி வாங்கணும்னு யோசிக்காதே. கெடுதல் செஞ்சவன் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிச்சே தீருவாங்க. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களும் கெடுதல் செய்தவர்களும் என் மூலமாக அதற்கான தண்டனையை அனுபவிச்சே தீருவாங்க. எந்த செயலையும் சிறப்பாக செய்து முடிக்காமல் போகும் சூழ்நிலை வரும்போது அதை நினைச்சு நீ கதறி அழுகாத. எப்போதும் உற்சாகமாக இரு. உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் நண்பர்களும் குடும்பங்களும் அவங்கவங்க வேலையையும் அவங்கவங்க வாழ்க்கையும் தான் பார்ப்பாங்களே தவிர உனக்கு ஏதாவது ஒன்றுனா ஆளா வந்து நிற்க போறதில்ல. அப்புறம் ஏன் நீ அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற? உனக்காக காத்திருக்கக்கூடிய உன் கூட பழகின நல்ல மனசு உள்ளவங்களை எப்போதும் நினச்சிக்கோ. அவங்க எப்போ வருவாங்க, எப்போ போவாங்க, எப்போ உனக்காக வந்து நிற்பாங்கன்னு நீயாக எதையும் முடிவு செய்யாதே. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் தானே முடிவு செய்கிறேன். உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் உடம்பும் சரி, உன் வீட்டில் உள்ளவங்க உடம்பும் சரி, அடிக்கடி ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாட்டோட நீ கஷ்டப்படுறதும் கவலைப்படுறதும் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கு. கையில் விலங்கு போட்டது போல எதுவுமே செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற நானே வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையை கவனமாக வாழ கற்றுக்கோ. இதுவரைக்கும் உன் வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் தவற விட்டியோ அதை இப்போது சிறப்பாக பெறப்போற. இதுவரைக்கும் நீ என்ன தப்பு செஞ்சியோ அதை மாற்றிக்கிட்டு இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை மிக உயர்வாக மாறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். என்னுடைய கண்களையும் அள்ளி கொடுக்கும் கரங்களையும் நீ கவனமாக பாரு. நீ நினச்சது எல்லாமே இப்போது நிச்சயமாக நிறைவேறும். இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி களைச்சி அழுத்து போகிற உனக்கு நல்ல வாழ்க்கையையும் நிம்மதியான மன மாற்றத்தையும் நான் தரப்போகிறேன். வாழ்க்கை ஓடின ஓட்டத்தில் நீ ரொம்ப தூரம் போயிட்ட. இருந்தாலும் எதையோ தொலைச்சது போலவே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ திரும்பி பார்த்தினா தொலைஞ்சது வேற எதுவுமா இருக்காது. உன் வாழ்க்கையவே நீ தொலைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழாமல் வாழ்ந்த நாட்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் தான தர்மம் செய்கிறதுக்கும் நீ பணக்காரனாக இருக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செய்யக்கூடிய இரக்க மனமும் நல்ல குணமும் உனக்குள்ளே இருந்தாலே போதும். நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு விதமாக கர்வம் இருக்கும். நீ துணிச்சலாகவும் இருக்கிற, உண்மையும் உன்கிட்ட இருக்கு. எந்த தப்பும் செய்யாமல் தைரியமாக வாழக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் தோக்க விடமாட்டேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்சுதானே உன் வாழ்க்கையில் நீ எல்லா முயற்சிகளையும் செய்கிறாய். நீ எதிர்பார்த்தது கிடைக்காம போயிடுமோ நினச்சி கலங்காதே. உனக்கான எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை தருவேன். நீ பேசும் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு.
அவசரப்பட்டு எதிர்மறையாக எதையும் பேசிடாம கவனமாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய். உனக்கான பல விஷயங்களை நல்ல நிகழ்வுகளாக நான் நடத்தி தர்றேன். உன்னை குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டுறது ரொம்ப சவாலாக இருக்கே நினைக்காத. இது எல்லாத்தையுமே சமாளித்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த கருப்பசாமி துணையாக இருப்பேன்.